மேம் அங்கே ஃபைன் போட்டாங்களே. இறங்க இறங்க. ஷோ எத்தனை பேர்? ஓகே கைஸ், அதாவது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, யாராவது இனிமேல் வந்து ஊட்டி வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி யாராவது கூப்பிட்டு இருந்தீங்க, பில்லியன் ரைடர் ஒரு ஆள் கூப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டு வர சொல்லுங்கள். அண்டு வந்து நம்பர் பிளேட்டுக்கும் சைடு மிரர் இல்லையாமா, அதுக்கு 500 1000 பில்லை போட்டாங்க கைஸ். ஸோ பார்த்து சேஃபாக வாங்க. இந்த பக்கம் தானா? எங்கிட்ட தானா? அங்கிட்டு போகணுமா? பேபி இங்கிட்டு தானே அங்கிட்டு போகணுமா? எதோ வெல்லிங்ஸ்டனா எதோ போட்டிருக்கேன். இது இல்லைடாண்ணா, நான் கூட அது நினச்சேனடா. கைஸ் ஃபைனலி ஊட்டிக்கு வந்துட்டு கைஸ், ஊட்டிக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேம்மா. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, ஜம்முன்னு. மணக்குது பாரு. என்னடா அது மூலிகை வாசம் அடிக்குது மூக்கில். கைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி ஆகணும் கைஸ். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா பைக்கு பெட்ரோலை போட்டுட்டு கிருட்டு கிருட்டுன்னு மேம் அங்கே ஃபைன் போட்டாங்களே. இறங்க இறங்க. ஷோ எத்தனை பேர்? ஓகே, தப்பிக்க முடியாது. இதில் வேறு நீ ஹெல்மெட் வேறு கலெக்டர்னு சொல்கிற. கலெக்டர்னா 1000 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பொண்ணு தான், கல்யாணம் கூட ஆகலை போலையே மேம்க்கு. என்ன என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே. என்ன சொன்னாங்க? பாவம் இங்கே எல்லா இடத்துலையும் ஃபைன் போட்டு போயிட்டு இருக்காங்க போல நம்மளை மாதிரி. இந்த ஸ்கூட்டி இப்போ போனாங்கல்ல, ஹெல்மெட் அந்த மாதிரி கழட்டிடுச்சுல. இந்த ஒரு பாய்ஸ கைஸ், நீங்கள் வந்து ஃபைன் வந்து கட்டாமல் வரணும் அப்படின்னா ஹெல்மெட்டு, இந்த இது நம்பர் பிளேட்டு, லைசன்ஸு, ஆர்சி புக் கூட தேவை கிடையாது. லைசன்ஸு, ஹெல்மெட்டு, நம்பர் பிளேட்டு, சைடு மிரர் இது இருந்தால் போதும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஜம்முன்னு இல்லை இதே இல்லாமல் போகலாம். சரி, ஃபைனே இல்லாமல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைனு கட்ட தேவையில்லை, பட் ஆன்லைன் ஃபைன் போட்டுருவாங்க கண்டிப்பாக. அப்பாடா இறக்கம்டா. இங்கே பாருங்க, கரு கரு கருன்னு. இன்னும் வரலையா ஊட்டி? அந்த ரெசார்ட் வரேன். பிபி என்னை மாதிரி ஒரு பொண்ணு இது போட்டு போகுதுல டிஷர்ட்டு. ஏன் அந்த தான் போகுது அப்படியே என்னோட கலர் மாதிரியே. நீ பேசாமல் இறங்க, நான் அந்த பிள்ளை ஏற்றிக்கிறேன். நம்ம கேட்குறேன் வரீங்களான்னு. கேட்கவா? மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரைட்டா, ஒரு 2 கிலோமீட்டர் கைஸ், 2 கிலோமீட்டர். பார்த்தீங்களா என் டிஷர்ட் அப்படியே போட்டிருக்கு இந்த பிள்ளை. ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்க இது வந்து பொண்ணுங்க போடுறதோ? இல்லை, இந்த மாதிரி கலர்லாம் பொண்ணுங்க தான் போடுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கெங்கே போகணும் உனக்கு தெரியுமால?
நீயுமா? இத்தனை ஒன்றா இந்த தண்டியா இல்லை இவ்வளோ தண்டியா? ஐயோ வந்துட்டோம்டா வந்துட்டோம்டா. இதாண்டா ஊட்டி இந்த விட்றேன்டா. ஊட்டி இதில் எங்கேடா நம்ம கண்டுபிடிக்கிறது அவங்கள? எஸ் ஆக்சுவலாக வந்துட்டு கீழே எத்தனை மணிக்கு கிளம்பணும்னா ஒரு எத்தனை மணி 10:30 இருக்குமா? கீழே 10:30 இருக்குமா? கீழே இருக்கு. நீ கீழே இருந்தது நம்ம இப்போ மணி எத்தனை 11 12 கிட்டே 12:30 இருக்கும் கைஸ். 2 மணி நேரம் திணற ஆக்சுவலி கீழேருந்து மேலே வரும்போது இன்னுமாடா வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் வர கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்க்க ஜாலியாக வரதே தெரியல. பட் ஆனால் கீழேருந்து கொஞ்சம் தூரம் வர வரைக்கும் கடுப்பு கைஸ். ஆக்சுவலாக வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்திருக்க இடம் கேட்டிங்கன்னா போட் ஹவுஸு. இங்கே வந்து நல்லாவே இல்லை, எனக்கு கூட்டமாக இருக்குன்னு நினச்சேங்க கைஸ். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் ஒஸ்ட்டு எவனுமே இங்கே கிடையாது. ஏதோ இங்கே இருக்கிறவங்க மட்டும் திடுறாங்க. வெயில் மண்டையை புழக்குது. எல்லோரும் ஊட்டின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நம்பாதீங்க. இந்த இது என்னென்னே தெரியல, இது ஒன்று வாங்கியிருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன வாங்கணும் அதை அப்படியே தின்னுக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று அது பேர் என்ன முட்டைப்பொன், சரி இது உருளைக்கிழங்கு போண்டா கைஸ். அதுவும் ஒரு உளுந்த விட. அப்புறம் இது ஒன்று, அப்புறம் ஒரு காஃபி, ஒரு பூஸ்ட்டு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. நான் கூட ஒரு 200 ரூபா 300 நினச்சேன். பட் ஆனால் அமௌண்ட் அவ்வளோ பரவாயில்ல. கைஸ் சாரி, ஸோ ஒழுங்காக விழாவே எடுக்க முடியல. அதுக்கு அந்த ஸ்டிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்திருக்காங்களா, ஸோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதனால் எடுக்க முடியலங்க. அந்த பாலம் தெரியுது உங்களுக்கு? ஸோ அந்த பாலத்துலேயே தான் இப்போ வந்தோமா, வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கேனா அப்படியே வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்டு அப்படி தான் அப்படியே ஊர் பக்கம் போக வேண்டியதாங்க கைஸ். இப்படியே வச்சுக்கேன். இந்த டோட்டல் வியூ பார்க்க முடியுமா? இப்படியே கல் இருக்கு. இந்த மாதிரி பைத்தியத்தை நீங்கள் வந்து போகும்போது அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பைத்தியம் எங்கேயாவது உங்கள் ஃபேமிலியிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா மிச்சமாகும். கைஸ் வந்து நம்ம வந்து ஊட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க. எப்படின்னா ஒரு சில இடத்துல வெயில் அடிக்குது, ஒரு சில இடத்துல குளிர் அடிக்குது. போட் ஹவுஸ் நம்ம போன இடம் பார்த்திங்க அப்படின்னா போட் ஹவுஸ் ஒன்று, அப்புறம் வந்து கர்நாடகா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸுக்கு போனோம் கைஸ். அது வந்து வேணும்னே திமிரு பண்ணுறது கைஸ். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்துட்டு ஒழுங்காகவே எடுக்கலை. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வீடியோ ஒழுங்காக வந்திருக்காது. ஏன்னா வந்து மைண்ட் செட்டே இல்லை கைஸ். ஆக்சுவலாக சாப்பிட்டு வந்த கடையில் ஒரு பேச மாட்டியே. இந்த பார்சல் எதுக்குன்னா போகிற வழியில் சாப்பிட முடியலை பிரியாணி. ஸோ அதனால் முடி மாட்டிருக்கு பாரு. ஓகே, ஸோ அதனால் அந்த பார்சலில் வந்து போகிற வழியில் குரங்கு வந்து பிரியாணி சாப்பிடுமான்னு தெரியல. அதனால் ஏதாவது நாய் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போகலான்னு தாங்க பார்சல் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அந்த வாங்கிட்டு வந்த பிரியாணி இவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். ஆனால் சாப்பிடுவாங்களான்னு தெரியலையே. என் மாப்பிள்ள ஓப்பன் பண்ணி பொறுமையாக சாப்பிடணும், சரியா? அதை மட்டும் கொடு.